இப்ப நாமினேஷன் அடிப்படையில அத பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலா ஒரு மேட்டரை மட்டும் பேசிட்டு நாமினேஷன் போயிடலாம். இந்த நடு சென்டர்னு ஒண்ணு நடந்ததுல ஒரு ஒரு நான் நிஜமா சொல்றேன், இவங்களை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி அமிச்ச மாதிரி தான் இருந்தது. அதாவது ஒருத்தனுக்கும் பேஸ்கெட் பண்ண தெரியல, அப்படிதான் இருந்துச்சு. யாரு பேஸ்கெட் பண்ண மாதிரியும் தெரியல. இதுல 4 மாசம் பிராக்டிஸ் வேற பண்ணாங்க. காமிச்ச ஆர்டிஸ்டுங்கெல்லாம் பார்த்தா ஏதோ பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கு. விஜய் சேதுபதி சாரோட சன்னுன்றதுனால ப்ரொமோஷனுக்கு உள்ள விட்டாங்க போல் இருக்கு. ஏன்னா அவங்க ஹோம் ப்ரொடக்ஷன் வேற, ஸோ ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும். நடு சென்டர்ல இந்த நடு சென்டர் நல்லா போகணுன்றதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும் இருக்கட்டும். பட் பிசைட்ஸ் இந்த அதோடைய ட்ரெய்லர் கூட சரி வர இருந்த மாதிரி தெரியல. ஃபுல்லா கட்டான மாதிரி தான் இருந்தது. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஒரு 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 மாதிரி அதை பார்த்தா ஒரு ஈர்ப்பு மாதிரி எதுவும் தெரியல. மேபி வி டோன்ட் வாண்ட் டு அண்டர் எஸ்டிமேட். ஷோ பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ கெட்டிங் பேக் ஏன் சொல்றேன்னா, ரொம்ப முக்கியமா ஏதாவது பேசணும். இதுல நடுல சென்டர்ல வந்து நிற்கும். எதுக்கு இந்த நடு சென்டர்னா அதை தான் ஒரு கார்னர்ல வச்சுட்டு நம்ம இந்த வேலையை பார்க்கலாமேனு. அண்ட் இன்ஃபேக்ட் கெமி காட் ஃப்ரீக்கி கையில, அதாவது இந்த ஷோலயே அவங்களுக்கு ஒரு அஸ்திரம் கையில கட்ச மாதிரி ஒரு பாஸ்கெட் பால் பிளேயருக்கு ஒரு பாஸ்கெட் பால் ரிலேட்டடான ஒரு விஷயம் என்னன்னா, ஷி காட் டூ எக்ஸைட்டட். லைவ்ல கூட பார்த்தேன், ஷி வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் வித் தட் நோட் நம்ம நாமினேஷன் குள்ள போகலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு விஷயத்தையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா விவாதிக்கிறது இருக்கு. ஏன்னா ரெண்டுத்துலயுமே வன்மமும், ரெண்டுத்துலயும் கொஞ்சம் திமிரு, கொழுப்பு, ஒவ்வொருத்தவங்களுடைய கொழுப்பு எந்தெந்த பாயிண்ட்ல, அண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கான திமிரு எந்தெந்த பாயிண்ட்ல, அண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து கேம் ஸ்பிரிட் இல்லாம கேமை வந்து அகெயின் இன்னைக்கு டேவை நகர்த்துனாங்க. என்டர்டைன்மெண்ட் மிஸ்ஸிங்கு, ஃபன்னு கம்ப்ளீட்டா அவுட்டு. இன்னைக்கு டேல ஃபன் எதுவும் இல்லை. செகண்டரி இன்னைக்கு டேல ஃபன் எவ்வளவுக்கு எவ்வளவு இல்லையோ அது ஏதோ இனிஷியலி பிக் பாஸ் வந்து திவாகர் இல்லாத அந்த கண்டஸ்டன்ட் பொசிஷனை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திபு, அதுக்கப்புறம் பாரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்காரு. இதே திவாகர் பண்ணா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனா பிக் பாஸ் பண்ணா பாதுகாப்பு. நாங்கடா அநியாயமா இருக்குது. சரி, என் தலைவனுக்காக இனிமேல் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. முடிஞ்சு போச்சு. நாமினேஷன்ல இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே இருக்காங்க சார். எஃப்ஜே தலை தவிர, கமருதீன் தவிர, வினோத்துக்கு ஒரு ஓட்டு விழுந்தது. சோ ஐ திங்க் ஓட்டே வாங்காத நபர் பாத்தீங்கன்னா கமருதீன் தான். சோ ஓட்டே வாங்காதது கமருதீன், வினோத், எஃப்ஜே, அவ்வளவுதானே. வினோத் வந்து ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு. அதனால அவர் இல்ல ஓட்டே சாரி ஓட்டு வாங்கினாரு. ஐ மீன் நாமினேட்டே ஆகாதவர் இவங்க 3 பேர் தான். கரெக்டா? ஆமா, இவங்க 3 மட்டும் தான். ஓகே, அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்ல. இப்ப நம்ம ஆனா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து போவோம். சரியா? ஒரு முதல் முறையா ஒரு புது முயற்சியா ஓப்பன் நாமினேஷனை பிளாஸ்மா முன்னாடி ஒரு செக்மெண்டா இல்லாம அங்கங்க அவங்களோட, ஸோ இதுல யார் யார் பாயிண்ட் மேல யார் யாருக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு அப்படின்ற இல்லம்மா, கலை வந்து ஹோம்ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நீ கலை விடுவாங்க. நீ தானே சொல்ற கலை எதுவுமே பண்றது இல்லைன்னா சொல்லிட்டு புரியல. மக்களுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன். பேப்பர் எழுதி வச்சிருக்கேன். உங்க மைண்ட் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கா? சொல்லுங்க. ஏமா இவ்வளவு ஸ்ட்ரெயிட் வாய்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன்? ஜோக்ஸ். அப்பா சீட்ஸ் எடுத்துக்காலம்மா. அதுக்கப்புறம் நான் உனக்காக 2 டாஸ்க் வரலாம். அப்புறம் நான் வந்து நிறைய கேம் விளையாட வேண்டியதா இருக்கும். ஸோ ஆக்சுவலா என்னன்னா, இந்த மாதிரி ஒரு புது முயற்சி எடுத்தது தப்பு கிடையாது. ஆனா இந்த கேம்ல என்னன்னா, இப்போ ஒரு மாதிரி போன வாரம் நடந்து அடிச்சு உடைச்சு விட்டதுல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அதாவது யார் யார் என்னென்ன எப்படி இவங்க இந்த வீட்டுக்குள்ள சர்வைவல் ஆகிறாங்க, யாருக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கிடைக்குது, என்ன மாதிரியான சப்போர்ட் கிடைக்கலன்னு. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டா ரிசீவ் பண்ணதுனாலதான் இன்னைக்கு பிரஜின் சாண்ட்ராவுடைய வேரியேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. சரியா? ஸோ அதன் அடிப்படையில நீயே ஆரம்பி யாருக்கு சொன்னதுன்னு நான் வந்து அதை என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு எப்படி இருந்துச்சுன்றத சொல்றேன், ஒப்பீனியன். சோ ஃபர்ஸ்ட் வந்து எஃப்ஜே யாரு சொன்னாருன்னா அமித் அண்ட் சுபிக்ஷாவை சொன்னாரு. ஓகே, அமித் பொறுத்த வரைக்கும் வந்து அமித்துக்கு வந்து இன்னும் வந்து அந்த மெச்சூரிட்டி லெவல் பத்தல. சத்தமே இல்லாம சத்தம் போடாதன்னு சொன்னாரு அப்படின்றதுனால அதுக்காக நான் அமித்தை சொல்றேன்றது எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்துல இருந்து அமித் மேல ஒரு வன்மம் இருக்கு. அந்த வன்மத்துக்கு ரெண்டாவது அமித் வந்து ஈஸி டாஸ்கா இருக்கு. எஃப்ஜேக்கு இன்னும் அந்த தைரியமே பத்தல. இந்த வீட்டுக்குள்ள எஃப்ஜே ரம்யாவை சொல்றதுக்கு காரணம் இல்ல, கெமியை சொல்றதுக்கு காரணம் இல்ல, பார்வை சொல்றதுக்கு காரணம் இல்ல, மத்தவங்க யாருக்கும் சொல்றதுக்கு காரணம் இல்ல.
ஏன்னா இப்ப அவன் கேப்டன், அவனை யாரும் திருப்பி சொல்ற முடியாது. அப்படி இருக்கும் போது அவனுடைய சாய்ஸ் வந்து மெச்சூரிட்டியே இல்லாம அமித் மேலயும், இன்னொருத்தர் யாரு சுபிக்ஷா சுபிக்ஷா மேலயும் நேச்சுரலி சுபிக்ஷா எஃப்ஜேயோட கனெக்ட் ஆகிறதே கிடையாது ஃப்ரம் த பிகினிங். ஸோ அண்ட் செகண்ட்லி வியனாவோட வியனாவோட அதிகமா டிராவல் ஆகும்போது எஃப்ஜேயோடைய பிரச்சனையை வந்து விக்கல்ஸ் விக்ரமோ இல்ல வேற ஏதாவது ஒரு சைட்லயோ அவங்க அவங்க எடுத்து பேசுறது. ஏன்னா ஆக்சுவலா எஃப்ஜே வந்து சுபிக்ஷாக்கு சொன்ன காரணமும் வந்து சுபிக்ஷா வந்து நாமினேட் பட வேண்டிய ஒரு ஆளு. ஆனா நாமினேஷன் ரீசன் வந்து யூஸ்லெஸ்ஸா இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி இட் வாஸ் டோட்டலி வேஸ்ட். எஃப்ஜே வந்து 2 நாமினேஷன் கேட்டகரியில அமித்தையும் இவங்களையும் நாமினேட் பண்ண விதத்துல நாமினேஷனுக்கான பாயிண்ட்ஸை வேலிடேட் பண்ணி வைக்க தெரியாத 7வது வாரத்திலேயே இம்மெச்சூரா நாமினேட் பண்ண ஒரு பர்சன் யாருன்னா எஃப்ஜே.